இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி ஹீரோவாக நடிக்க சசி இயக்கியிருக்கும் திரைப்படம் 100 சாமி. இவர்கள் இணைந்து ஏற்கனவே பிச்சைக்காரன் படத்தின் மூலம் சக்சஸ்ஃபுல் கூட்டணி என்ற பெயரை பெற்றிருக்கிறார்கள். இந்நிலையில் இப்படமானது நேற்று திரையரங்குகளில் வெளியானது. தற்போது அதன் முதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் குறித்த தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. தமிழில் பிஸியான இசையமைப்பாளராக இருந்த விஜய் ஆண்டனி இப்போது பிஸியான நடிகர். அவர் நடிப்பில் பெரும்பாலான படங்கள் சரியாக போனதில்லை. அதே சமயம் சசியுடன் அவர் இணைந்த பிச்சைக்காரன் திரைப்படம் மெகா பிளாக்பஸ்டர் ஆனது. அதனையடுத்து இப்போது மீண்டும் அவருடன் இணைந்திருக்கிறார் விஜய். படத்துக்கு 100 சாமி என்று பெயர் வைக்கப்பட்டது. சுவாசிகா முக்கியமான ரோலை ஏற்றிருக்கிறார். இந்த படமானது ரிலீஸுக்கு முன்னதாகவே செலிபிரிட்டிகளிடம் பெரிய பாராட்டை பெற்றிருந்தது. அதிலும் பராசக்தி, சூரரை போற்று உள்ளிட்ட படங்களின் இயக்குனர் சுதா கொங்கரா ரொம்பவே எமோஷனலாகி அழவும் செய்தார். இப்படி எக்கச்சக்க ஹைப்புகளை ஏற்றி வைத்து நேற்று திரையரங்குகளில் வெளியானது. படத்தை ரசிகர்களும் ஆவலோடு தியேட்டர்களுக்கு சென்று பார்த்தார்கள். மக்களுக்கும் செலிபிரிட்டிகள் போன்றே பெரும்பாலும் படம் பிடித்திருக்கிறது. சசியின் படங்கள் என்றாலே அதில் எமோஷன்களுக்கு குறைவிருக்காது. அவர் முதலில் இயக்கிய சொல்லாமலே படத்தில் தொடங்கி பல படங்களில் அந்த உணர்வுகள் பார்ப்போரை கலங்கடிக்கும். அதனாலேயே அவரது படங்களுக்கு குடும்ப ரசிகர்கள் எப்போதும் தங்கள் வரவேற்பை கொடுப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே எமோஷன் இந்த படத்திலும் அபாரமாக ஒர்க் அவுட் ஆகியிருந்தது. கணவரை இழந்த கைம்பெண்கள் மறுமணம் செய்து கொள்வது குறித்த கருத்தை ஆழமாகவும் அதே நேரம் யதார்த்தமாகவும் சொல்லியிருக்கிறார் இயக்குனர். படத்தின் பெரிய தூணி சுவாசிகாதான். மொத்த படத்தையும் அவர் இரட்டை டோல்களில் தாங்கியிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். விஜய் ஆண்டனி ஸ்கிரீனில் வரும் நேரம் குறைவாக இருந்தாலும் நிறைவான நடிப்பை வழங்கிவிட்டு சென்றிருக்கிறார். பெண்கள் மத்தியில் நேற்றே படத்துக்கு நல்ல ரிசல்ட் வர தொடங்கிவிட்டது. ஒரு பெண்ணெல்லாம் இந்த கதை அப்படியே என் ஃப்ரெண்டுக்கு இப்போ நடந்துட்டு இருக்கு. என் ஃப்ரெண்டின் மகளை அழைத்து வந்து இந்த படத்தை பார்க்க வைக்க வேண்டும் என தெரிவித்திருந்தார். எனவே படத்துக்கு ரிப்பீட் ஆடியன்ஸும் அதிகரிப்பார்கள் என்று எதிர்பார்க்கலாம். இந்நிலையில் அந்த படம் முதல் நாள் எவ்வளவு வசூலித்திருக்கிறது என்கிற தகவலை சாக்னல் வலைதளம் வெளியிட்டிருக்கிறது. அதன்படி நேற்று மொத்தம் 1200 ஷோக்கள் வரை திரையிடப்பட்டு மொத்தம் 80 லட்சம் வரை வசூலித்திருக்கிறதாம். சசி படம் முதல் நாளே 1 கோடி ரூபாய் வசூலை நெருங்கியிருப்பதும் பாசிட்டிவ் சிக்னல் தான். குடும்பங்கள் மத்தியில் படத்துக்கு மவுசு உயர்ந்துவிட்டதாலும் இன்றும் நாளையும் விடுமுறை என்பதாலும் கண்டிப்பாக அவர்கள் படத்துக்கு வருவார்கள். நிச்சயம் இன்றிலிருந்து வசூல் இன்னும் வேகமெடுக்கும் என கருதப்படுகிறது. முதல் நாளே பாசிட்டிவ் விமர்சனங்கள் வந்திருப்பதால் படக்குழுவும் ஹேப்பியாக இருக்கிறது.